வணக்கம். இன்றைக்கி நம்ம வெறும் 30 ரூபாய் செலவில் சமையல் ருசிக்கணுமா, நம்ம தேய்க்கிற பாத்திரங்கள் பளபளக்கணுமா, துணி நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமா, இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். சில நேரத்தில் என்னதான் காஸ்ட்லியான பொருட்களை சேர்த்து பக்குவமாக சமைச்சாலும் ருசி இல்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா? நீங்கள் என்னதான் காஸ்ட்லியான ஜெல்லோ சோப்போ சேர்த்து தேய்ச்சாலும் பாத்திரங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் நல்ல காஸ்ட்லியான சோப் பவுடர் போட்டு துவைச்சாலும் அந்த துணியில் ஃப்ரெஷ்னஸ் இல்லையன்ட்டு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கு தண்ணீர் எந்த அளவுக்கு முக்கியன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக மழை காலத்தில் பார்த்திங்கன்னா தண்ணியோட கலர் மாறும். சில இடங்களில் தண்ணியிலேருந்து இரும்பு வாசனை வரும், சில இடங்களில் சுண்ணாம்பு வாசனை வரும், சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேட் ஸ்மெல் கூட வரும். குறிப்பாக அதுவும் நம்ம சிட்டி பக்கம்லாம் பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் வாட்டர் கூட தண்ணியில் கலந்து வரும். இந்த மாதிரி எல்லா விதமான தண்ணீர் பிரச்சனைக்கும் ரொம்பவே சுலபமான முறையில் ஒரு தீர்வு இருக்குது. அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். இந்த தீர்வு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இந்த கொட்டையோட பேர் தான் தேற்றான் கொட்டை. வழக்கு மொழியில் இதை தேத்தான் கொட்டைன்னு சொல்லுவாங்க. இது எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த அளவுக்கு பேக்கெட் பார்த்திங்கன்னா 30 ரூபாய்க்கு இந்த ஒரு பேக்கெட் கிடைக்கும். நம்ம யூஸ் பண்ணுற தண்ணி போர் வாட்டராகவும் இருக்கலாம், இல்லை கிணத்து தண்ணியாகவும் இருக்கலாம், இல்லை கார்ப்பரேஷன் வாட்டர் எதுவாக இருந்தாலும் நம்ம வச்சுருக்க அந்த தண்ணி தொட்டியில் இந்த தேற்றான் கொட்டையை போட்டோன்னா தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே பளிங்கு மாதிரி மாறிடும். அந்த ஸ்மெல்லும் இருக்காது, அந்த கலரும் இருக்காது, நல்ல அருவி தண்ணி மாதிரி மாறிடும். இந்த அளவுக்கு தேற்றான் கொட்டையை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கிணத்து தண்ணிக்கு தாராளமாக போடலாம். இதை டைரெக்டாக நம்ம அப்படியே போடக்கூடாது, அதுக்கப்புறமா தண்ணி பைப்லலாம் போய் மாட்டிடும். அதனால் இதை ஒரு மஸ்லின் துணியிலையோ இல்லைன்னா ஒரு நெட் கிளாத்லேயோ போட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறமா தண்ணியில் படுற மாதிரி நல்லா தொங்க விடலாம். இந்த தேற்றான் கொட்டையை நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்கள். நீங்கள் காலையில் போட்டிங்கன்னா ஈவினிங்குள்ளேயே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். தண்ணியில் இருக்க ஸ்மெல்லும் போகும், அதே சமயத்தில் தண்ணி நல்ல பளிங்கு மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு தேற்றான் கொட்டையை நம்ம டைரெக்டாக கிணத்துலேயும் போடலாம், இல்லைன்னா ஓவர் ஹெட் டேங்க்லேயும் போடலாம். சப்போஸ் நீங்கள் குடங்களில் இல்லைன்னா ட்ரம்மில் அது மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். நாங்கள் இந்த மாதிரி ஒரு நெட் கிளாத்தில் தான் போட்டு டைரெக்டாக கிணத்துல போட்டு வச்சுருக்கோம். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடயும் இந்த மெசேஜை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷனுக்கு சார்ஜஸ் எதுவும் கிடையாது, 100% ஃப்ரீ. தேங்க்யூ.